அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வேலைவாய்ப்பு வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் அப்படிங்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது. இந்த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்ட்டுக்கு இன்றைக்கி அறிக்கை வெளியாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3, இன்னொன்று டிஏ சிவில். பார்த்திங்கன்னா இந்த ஓஏ போஸ்ட்டு கிரேடு 3க்கு 4 போஸ்ட்டும், நம்மளுடைய டிஏ சிவிலுக்கு 2 போஸ்ட்டும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஓஏ 4 போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியத்துக்கு 3 போஸ்ட்டும், அப்புறம் நம்ம சயின்ஸ் சென்டர் அதுக்கு பார்த்திங்கன்னா 1 போஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி நம்ம டிஏ சிவில் 2 போஸ்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு ஜென்ரலில். அதே மாதிரி பிர்லா இண்டஸ்ட்ரியல் அண்டு டெக்னாலஜிக்கல் மியூசியம் கொல்கட்டாவில் அதுக்கு ஒரு போஸ்ட்டு, மொத்தம் 2 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா தகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓஏ போஸ்ட்டுக்கு வந்து +2 முடிச்சிருந்தா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டைப் பண்ணுறது டைப்பிங் ரொம்ப மஸ்ட்டு. தென் அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஏ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா சிவிலுக்கு அவங்க வந்து இதுக்கு வந்து பிஏ எலிஜிபிள் இல்லை, 3 வருஷம் படிச்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் உள்ள மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஏவுக்கு 29,200 பே லெவல் 5 மூலமாக 92,300 வரைக்கும் கிடைக்கும். அவங்களுடைய எல்லாத்தையுமே சேர்த்து அலவன்ஸு மற்ற எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு மந்த்லி ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 51,515 கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். 35 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடாது. என்ன இதுக்குள்ள அனுபவம் அப்படின்னா இவங்க வந்து ரிப்பேர் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ்லும், இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் லேண்ட்ஸ்கேப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பார்க்ஸ் இன்க்ளூடிங் ஆல் எக்ஸிபிட்ஸ், ஓவர்வியூங் ஆஃப் மானிட்டரிங் ஒர்க். ஸோ சிவிலில் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி பில்டிங்கில் உள்ள ஒர்க்கு இல்லை மாதிரி டெக்னீஷியன் போகிறோம் என்ன வேலைக்கும்னா அவங்க அந்த பில்டிங்கையும் ஓவரால் செக் பண்ணுறது, அது பில்டிங் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது, ஃப்யூச்சரில் பில்டிங் வந்தால் அதை ஓனாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ₹750 ப்ளஸ் வந்து ₹135 ஜிஎஸ்டி. ஸோ ₹885 அதுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். இதை வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய இதை நீங்கள் வந்து இது கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 11. இந்த பிடிஎஃப்பை நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 போஸ்ட்டு 1 போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் வேலைவாய்ப்பு வந்து பக்கமாக தூரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ஸோ அதனால் வில்லிங் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இல்லை மற்றவங்க இல்லை நமக்கு தேவையில்லை அப்படின்னா யாருக்கு இது அனுப்புனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. நான் இந்த பிடிஎஃப்பையும் இந்த அப்ளை பண்ணுற இந்த ஃபார்மையும் நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.